जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு நான் முதல்ல சில விஷயங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு நெருக்கமான உறவில் விரிசல் ஏற்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசும் வார்த்தை விஷமாக மாறக்கூடும். உங்களின் நன்மையை தவறாக புரிந்து கொள்வார்கள். எச்சரிக்கையாக இருங்க. தூக்கமின்மை, மன அழுத்தம், மன அமைதிக்கு தவிர்க்க முடியாத சோதனை வரலாம். சிறுநீரக பிரச்சனை அல்லது வயிற்று கோளாறு வந்து சேர வாய்ப்பு அதிகம். நம்பிக்கை தவறக்கூடாது. உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தவறக்கூடாது. இதனால் நீங்கள் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் பண இழப்பு ஏற்படும். கையிருப்பு குறையும். கடனில் பக்கம் வெல்லும் அபாயம். கடன் பக்கம் நிறையா போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். தொழிலில் முன்னேற்ற தடை சில பேருக்கு இருக்கும். பழைய கடன் மீண்டும் வெளியில் வரும். அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். மதிப்பீட்டில் நீங்கள் எதிர்பாராத மதிப்பு கிடைக்காமல் போகலாம். சில இடத்துல நீங்கள் இருக்கீங்க, வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல சில மரியாதை இல்லாமல் கூட்டாளிகளால் சதி செய்யும் வாய்ப்பு, ஒத்துழைப்பு இல்லாத சூழ்நிலை இதெல்லாமே இருக்கும். கூட்டாளிகள்னால் யார்? நண்பர்கள். விருச்சக ராசிக்காரர்களே, இந்த வார சோதனைகளை சமாளிக்க பரிகாரம் முக்கியமுங்கோ. கண்டிப்பாக பண்ணினால்தான் சிறப்பு. சரியா? பொதுவாகவே விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல சந்திரன் நீச்சமாறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சில தெய்வங்கள், போக வேண்டிய சில ஆலயங்கள்லாம் இருக்கும். அந்தந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் சில நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். பாசிட்டிவான சில எண்ணங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் இருக்கும். விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு நீதி நேர்மை எதிலும் வெற்றி என சாதிக்கும் வல்லமை கொண்ட நேயர்கள் நீங்கள். பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். இதுவரை நம்பியது போதும். சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அதே போல் சில விஷயத்தில் இழுபறி நிலவு ஏற்படும். காரிய தடை உண்டு. வரவு செலவு அதிகரிக்கும். அனைத்து விவகாரத்திலும் கவனம் தேவை. வேலை கவனம் தேவை. நிதானம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. சில காரிய தடங்கல்கள் உண்டு. விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் அதிகமாக, மகசூல் நல்ல விஷயங்கள் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சு சண்டையில் முடியும். குடும்ப ஒற்றுமை கவனம் தேவை. குடும்ப ஒற்றுமை வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பணவரவு கவனம் தேவை. கடன் வாங்க வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா பணம் நம்பி யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். கவனமாக இருங்க. உடல் நலம், கால் நரம்பு சம்பந்தப்பட்டதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். வைராக்கியம் மிகுந்த ராசி. அரசு வழி பிரச்சனைகள் உண்டு. தனி நிறுவன வேலையில் இருப்பவர்கள் இடமாற்றம் வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு பணியிடை மாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது, இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா பேசுகிறதுல சில தன்மைகள் இருக்குது. நீங்கள் பேசுகிற தன்மைகள், நீங்கள் சாதாரணமாக பேசுனாலும் சண்டை போடுற மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உங்கள் கிட்ட கூட வரமாட்டாங்க. அதனால் பேசுகிறதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையோடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சிறப்பு. அப்படி இல்லைன்னா அது சிறப்பாக இருக்காது. அது பார்த்துக்கோங்க. வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு இப்போ அதாவது மாறலாமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். நான் மாறலாமா அப்படின்னு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா முயற்சிகள் பலனளிக்காமல் போகலாம்.
தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. திருமண விஷயம் 9ஆம் இடத்துல குரு வரும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ அதற்கான ப்ராசஸிங்லாம் பண்ணுங்கள். திருமணம்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு. அதே போல் அடுத்ததாக விவாகரத்து சம்பந்தமானவர்களுக்கு சில பேர் விவாகரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான சேர்க்கை, சொத்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. பூமி மங்கள யோகம் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல்நிலை, வண்டி வாகனங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட ஆண் நண்பர்கள்கிட்ட பேசுகிறது போகிறது வருது எல்லார்கிட்டையும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும். வேலையில் சில பேருக்கு கெட்ட பேர் வரும், கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு சில அவப்பெயர் வரும், கவனமாக இருங்க. ஆண்கள் சமாளிச்சிருவாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடை, சிறு துரு இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே. அதே போல் டீ கடை நடத்துகிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஜுவல்லரி ஷாப், சின்ன ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வியாபாரங்கள் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு 73% நல்லா இருக்குது. தீபம் போடுறது ரொம்ப நல்லது. டைம் கிடைக்கும்போது கன்னியாகுமரி போயிட்டு வாங்க. கன்னியாகுமரி அப்படிங்கிற ஊர் தெரியும் இல்லையா? நம்ம அங்கே அம்பாள் பாலாம்பிகை, அங்கே அந்த அம்பாள் பாலான்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி போயிட்டு வந்தால் அந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போ டைம் கிடைக்கிறதோ போயிட்டு வாங்க. சரி, உங்களால் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இப்போ அவ்வளோ தூரம் கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் சிறுவாபுரி போயிட்டு வாங்க. சிறுவாபுரி போயிட்டு வந்தால் மனசில் ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சிறுவாபுரி ஒரு 5 வாரம் 6 வாரம் அந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஷஷ்டி வழிபாடு, வேல் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகன் வழிபாடு அதீத நன்மை உங்கள் ஜாதகத்தில் கொடுக்கும். வேல் மாறல் படிங்க. வேல்மாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக அமையும். கந்தசஷ்டி கவசம் கேளுங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு தியானத்தில், மெடிடேஷனில் நிறையா கவனம் செலுத்துங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மேலும் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த வார ராசி பலன். வர வாரம் அடுத்ததாக எப்படி இருக்குன்றதை வர வாரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய
கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார், நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா. ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.